Good evening, praise Lord. Welcome to this video. இன்றைக்கும் காலையிலேருந்து நான் வீட்டை க்ளீன் பண்ணி கத்திரனுக்கு ஆகாரம் கொடுத்து தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா. அது போல் ஏதோ ஒரு முயற்சியில் இல்லை அப்படின்னா நம்ம தோற்று போக நேரிடும். அதனால் கர்த்தருடைய காரியங்கள் முயற்சி பண்ணதில் நான் நேற்று ஒரு கருத்தை கர்த்தர் கொடுத்தார். அது என்னென்னா ஒன்று யோவான் 1:5-10 அது மாதிரி கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதில் என்ன இருக்குன்னா தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது அப்படின்னு இந்த வசனங்கள் நிறைய தடவை நான் படிச்சிருக்கேன். எங்கள் அம்மாவும் இந்த நிருபங்களை நீ மனப்பாடம் பண்ணணும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அதுமாரி அவ்வளோ மெமரி பவர்லாம் இல்லை அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் கர்த்தர் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கை தந்திருக்காரு. ஒளி அப்படின்னா நேற்று ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். இதுமாரி 15 days நிறைய செலவு பண்ணிட்டேன். அதில் நான் என்னால் ஃபர்தராக செலவு பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் கூட அவர் ஏதோ என்னை சோதிக்கிறதுக்காகவோ என்னவோ அவர் செலவு எடுத்து வைக்கலான்னு அவர் பார்த்தாரு. அப்போ கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை சொன்னார். ஏதோ யாரோ ஒருத்தர் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க ஏதோ ஒரு காரியத்தை அப்படின்னா அதை சரியான லைட்டில் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை நான் என்கிட்ட காசு கம்மியாக இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு நான் மட்டுக்கு அந்த செலவை பண்ணலாம். அதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் தான். அது போல் கர்த்தருடைய லைட்டில் நம்ம ஏதோ ஒன்று